ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடியாத படம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பிறகு நான் சொல்லுங்க. அப்போ தான் நம்ம ஒரு இடத்துக்கு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வழக்கம் போல கண்டிப்பாக இந்த எபிசோடு ரொம்ப நல்லா இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தில் ரொம்பவும் ஸ்கிப் பண்ணியிருக்காம போகலாம். பட் இருந்தாலுமே எபிசோட வந்ததுனால நான் பண்ணி தாங்கணும். அதனால் நம்ம அதை கடமை அதை செஞ்சு தான் ஆகணும். அதனால் இந்த எபிசோட மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சாலுமே உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சி இந்த பட்சத்தில் லைக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. இப்போ சுமாக்கியோடைய அந்த பாயிலேருந்து கேலா மாறினதுக்கான ரீசனை காமிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா போயிட்டு இருக்க ஹீரோ பார்த்தா வரும்போதே இது ஒன்றும் டேட்டு கிடையாது, டேட்டு மாதிரி ஏன்டா என்ன பார்த்துட்டு எங்க மாதிரி அவனை விட்டு வைக்கப்பட்டு இருக்கான். அது கடவுளே இதுக்கெல்லாம் ஏன் வைக்கப்படுறேன். நம்ம 2 பேரும் மட்டும் வந்ததுனா தான் அது டேட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் வந்ததுனால அது கிடையாது. டோபம் என்ன சாக்குறேன், டேட் எல்லாம் எப்படி போகுது உனக்கு? அதை பற்றிலாம் சொல்லிட்டு கடுப்பேற்றி இருக்காது. எங்கன்னா மாட்டு வலிக்குது. நீரேவும் சுபாக்கி இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்க? என்ன மன்னிச்சிருக்க, நாங்கள் சொல்லவே இல்லை. ஒரு வயசானவருடைய வீட்டை தான் போய் பார்க்க போகிறோம். அவர் பேர் வந்து ஈட்டோ. அவர் போன வருஷம் தான் தன்னுடைய ஒய்ஃபை இழந்துட்டு ரொம்பவும் தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த தனிமையை பக்கத்துக்காக நான் அப்பப்போ அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவர் கூட நல்லபடியாக பேசுவேன். அது போல இதுக்கு முன்னாடி என் கூட இருந்தால் அந்த 2 பேரும் வருவானுங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க என் கூட. அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய பொறுப்பா உனக்கு? அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இது சும்மா போயிட்டு அவரை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு அவர் கூட ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வேண்டாம். கூடவே நான் போயிட்டு அவர் வீட்டில் இருக்கிற மிச்ச விஷயங்கள் வேலை எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா நம்மள மாதிரியான யூத்தான ஆளுங்களுடைய சக்தி வந்து அவருக்கு தேவை. அதுக்கப்புறம் அந்த வயசான வரும். வா சுபாக்கி வந்துட்டியா? இன்னைக்கு உனக்காக சூப்பராக சமைச்சிருக்கேன். 1-2 சாப்பிடு நல்லா. ஓகே அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி 2 பேர் வருவாங்க. இப்போ நான் 3 பேரை புதுசாக கூட்டு வந்திருக்கேன். இவங்க எல்லாருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்க. ஃபியூரியனில் புதுசாக வந்திருக்க பசங்களாம் ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்குதுப்பா. உங்களுக்கு எல்லோ கலர் ஆவரேஜ் வச்சுட்டு இருக்க பையன் வந்து பார்க்க சூப்பராக இருக்கான். அப்புறம் அவனுடைய இயரிங் வந்து இன்னமும் பார்க்க சூப்பராக இருக்கு. ஃபைனலாக நீ தம்பி சாக்கராவும் என்னது நானா? ஆமாம், கண்ணு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 கண்ணும் வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாமே என்னுடைய பழங்கால நினைவுகளை தான் ஞாபகப்படுத்து. நாங்கள் கொஞ்சமாக ஸ்டைலிஷாக இருப்போம் அப்பயே. அதை ஞாபகப்படுத்திங்கன்னா உங்களுடைய சூப்பரான லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். அதாவது ஒரு சாயங்கால வயலில் பீச்சில் நீங்கள் 2 பேரும் தனியாக ஒரு ரொமான்டிக்கான சூழ்நிலையில் இருப்பீங்களே, அது உண்மைதான். பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் அந்த மணலேருந்து அவளை தூக்கி வரதுக்குள்ள நான் போதும் படுறேன். கடவுளை நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போயிட்டு உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கினே பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் உள்ள போக நீரவும் என்னடா ஆச்சு சாப்பிட வரலையா நீ? இல்லடா அந்த வயசானவர் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, கடுப்பாகுது. அப்புறம் கிச்சனை வந்து பார்க்க அந்த இதில் சாப்பிட்ட பிளேட் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. என்ன நீங்க சரியா கூட சாப்பிடாம அப்படி வச்சிருக்கீங்க? பிளேட் எல்லாம் கழுவுது இல்லையா? கடவுளே நான் மறந்துட்டேன். ஏன் லைட்டு கூட போடாம வச்சிருக்கீங்க? நான் டோட்டலாக மறந்துட்டாது. இந்த லைட் வரை எரிய மாட்டேது. நீரவும் அந்த லைட்டை நான் செட் பண்ணி கொடுக்குறேங்க. ஜோபா ஒன்று பக்கம் அந்த இடத்துல சதறி கிடக்கிற அட்டை எல்லாமே ஒன்னா கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்க சொல்றான். இரவும் உள்ள வந்து பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலையை பண்ணிட்டு இருக்கேன். இவன் மட்டும் முடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்றது தெரியாம அந்த வயசானவரும் சரி தம்பி நீ போயிட்டு டீ போட்டு கொண்டு வா எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரூமை காமிச்சு விடுறாரு. அந்த ரூம் ஆண்ட போயிட்டு அங்கதான் போட்டுவா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு ரூமான்னு சொல்லிட்டு போய் பார்க்க அந்த இடத்துல ஸ்க்ரீனை போட்டு வச்சிருக்கேன். அந்த ரூம்ல போய் பார்த்தா ஒரே டஸ்டா இருக்கு. என்ன இது? இந்த இடத்துல இவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வயசானவர் வந்துட்டு தம்பி அந்த சைடு இல்லப்பா இந்த சைடு வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கூட்டு போக எதுக்காக இந்த ரூம் இப்படி அழுகு பிடிச்ச மாதிரி கிடக்குது? யாருமே இதில் யூஸ் பண்ணியா எதுவுமே? அதுக்கப்புறம் டீ போட்ட பிறகு இவங்க எல்லாருமே சாவகாசமா உட்காந்து அந்த வயசானவருடைய பழங்கால லவ் ஸ்டோரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சீனரியில பார்த்தா அவங்க எல்லாருமே ஜாலியாக 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இதை கேட்டு ஹாப்பி ஆகிறாங்க. என்னோட ஒய்ஃப் ரொம்ப ஆன் பண்ணுவேன். அவ கூட என்னுடைய வாழ்நாளை கழிச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி எங்கப்பா சூப்பராக இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நேரே சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோ உன பக்கம் வைக்கப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லா விதமான வேலையை முடிஞ்ச பிறகு அவங்க அந்த இடத்துல கிளம்பி தங்களுடைய வீட்டு கிளம்புறாங்க. அவரும் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மெமரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ இதை கேட்டு வைக்கப்பட்டு இருக்கான். நேரே வரும்போது அவர் போட்டுங்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்க்க ஏதோ விண்டர் காலத்தில் போட வேண்டியதெல்லாம் இப்போ போட்டுட்டு இருக்காரு. பார்த்தா அப்போ அந்த தெரி பிளாசத்துக்காக தான் இவ்வளவு ஆச்சரியமாயிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அந்த ட்ரெஸ்ஸாக போடுதுன்னு. ஆமா, அவருடைய ஒய்ஃப் கூட இருந்த நினைவுகளை அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. எப்பவுமே தனிமையிலே வாழ்ந்துட்டு இருக்க அவர் கூட நான் அவர் கூட வீட்டுக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் மூலியமா அவருடைய மனசு ஆறுதல் அடையது மட்டும் இல்லாம எனக்கும் அது ரொம்பவும் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதை பத்தி நீங்களாம் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நான் இந்த மாதிரி மாறுறதுக்கு முடிவு எடுத்தப்போ அவங்க தான் எனக்கு உதவி பண்ணுங்க. அதுக்கு பதிலாக தான் இவர் கூட நான் நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்? ஆமா, இவருடைய ஒய்ஃப் தான் நான் இந்த மாதிரி அழகா மாறதுக்கு காரணம். அப்புறம் பார்த்தா தன்னுடைய சின்ன வயசுல வந்து பொண்ணுங்க விளையாடுற விஷயத்த வந்து அப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கு பிடிச்ச நெக்லஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இது எல்லாமே சுப்பாக்கியும் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். ஆனா அது தூரத்துல இருந்து இவனுக்கும் அது பிடிச்சிருக்கு ரொம்பவும். பட் இருந்தாலுமே தன்னுடைய சக பாய்ஸ் நம்பர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு சுப்பாக்கினும் வேணா பாவா இங்க என்னடா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒண்ணுல. அப்புறம் அந்த பையனும் இந்த கேர்ள்ஸ் எப்பவுமே இப்படி தான்டா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு எப்பவுமே நல்லா இருக்குது கியூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் நீ கற்றுக்காது. அவன் சொல்றது கேட்டு சரிதான் சொன்னாலுமே மனசுக்குள்ள அவனுக்கு இன்னொரு பக்கம் அது பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவனுங்களை வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த பையன் தன்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறான். அதில் பார்த்தா இந்த கார் டாய்ஸ்லாம் வாங்கத்தே இருக்கு பாய்ஸுக்கு தேவையானது. உனக்கு எந்த மாதிரியான கார் பிடிக்குமோ சொல்லு, போயிட்டு அதை வாங்கிடலாம். உனக்கு பிடிக்கும் தானே? ரொம்ப நன்றி எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேன். அவனுக்கு கிளம்பின பிறகு திரும்ப பார்க்குறான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஷீட்டு திருப்பி பார்க்க அதில் பார்த்தா கேர்ள்ஸுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாமே இன்னொரு பக்கம் வைக்கிறாங்க. அது அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு பார்த்து அடுத்த நிமிஷமே. இருந்தாலுமே தான் ஒரு பையன்ற விஷயத்தை அவனும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறான். இந்த ஒரு நிலைமையில இருக்கிறானா கண்டிப்பாக இப்படி நான் பண்ணேன்னா என்னை சுற்றி இருக்கிற யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் பார்த்தா ஒரு நெக்லஸும் கீழே இருக்கேன். அதை எடுக்கிறான். அட்டேங்கப்பா நீ அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த இயரிங் வந்து என்னுடைய ஒய்ஃப் எடுத்து நான் அதை எப்படியோ கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். நீ ஒரு வழியை கண்டுபிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, என் கூட வரியா உனக்கு எதனா ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டு போறாரு அவனை. அதுக்கப்புறம் தான் சுபாக்கினோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுடைய ஒய்ஃப்
ஒய்ஃபை முறையாக பார்க்க அவங்களும் பார்த்தா ஒரு பாய் தான். பாயா இருந்தவங்க பொண்ணா மாதிரி அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சுபாக்கி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன், இந்த மாதிரிலாம் கூட பண்ணலாமான்னு. அதன் அடிப்படையில் அவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா ஈட்டோடைய ஒய்ஃபோடைய துணி எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, அது அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அப்படியே தம்பி அப்போ டெய்லி அவன் போகிற அவுட்ஃபிட் வந்து நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினமும் அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறான். அவனும் ஒரு நாள் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து பார்க்க அவங்களுடைய ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ல வந்து அவங்களும் மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்குது. இவன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் அவங்களும் இவன் வந்ததை பார்த்துட்டு நீ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் ஒரு பையன், கண்டிப்பா இதெல்லாம் நான் போட்டேன்னா யாரும் என்ன வெறுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அவங்களுடைய ஹஸ்பண்டும் கூப்பிட போக அவங்களும் அந்த லெஃப்ட்டுக்கு வச்சுட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இவன் அந்த லெஃப்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கான். அது தொடலான்னு போக அதே டைம்ல அவங்களும் வந்துறாங்க. நானே உனக்கு போட்டு வரேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள போட்டு விட அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கீங்க, இந்த பையன் எதுக்கு காய்த்துட்டு இருக்கான்ற மாதிரி பார்க்க எதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இப்போ வருது, என் மனசுல தோணுது இப்பதான் நான் அடைஞ்ச மாதிரி தோணுது அப்படின்னு அவங்க கிட்ட தன்னுடைய மனசுல இருக்க விஷயத்த சொல்றாங்க. இதனால புரிஞ்சுக்கிறவங்களும் யாரும் எந்த ஒரு வகையிலும் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்கணும்ன்றது நீ ஆசைப்படினா எப்படி வேணாலும் இரு, உன்னை யாராச்சும் கலாய்க்கிறாங்கன்னா அதை பத்தி நீ கண்டுக்காத. இது மட்டும் இல்ல இன்னமும் நிறைய விஷயம் நடந்திருக்கு வரலாறுல, அதனால இந்த மாதிரிலாம் இருக்கிறது தப்பே கிடையாது. பையன் பொண்ணாவும் மாறுது, பொண்ணு பையனும் மாறுது, அதெல்லாம் இப்ப சகஜமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சுபாக்கி மாறினதுனால அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இவங்க நல்லபடியா ஏத்துக்கிறாங்க. இது எல்லாமே இப்போ இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் என்ன ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நான் நன்றியா இருக்கணும்ன்றதுக்காக உங்க வைஃப் இறந்த பிறகு நான் இப்பவும் தினந்தனமும் அவளை போயிட்டு நான் பார்த்துட்டு நல்லபடியா பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நீர் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். டே நீ நல்லா தானே இருக்க? இல்லப்பா நீ அந்த சோக கதையை சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. உண்மையிலேயே உன்னுடைய குணத்தை பார்த்து நான் ரொம்பவும் ஹாப்பியா வரேன். அது மட்டும் இல்லாம ஈட்டோ அவரை ரொம்பவும் ஏத்துக்கின்னு இருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டான். அதனால கவலைப்படாத, இதுக்கப்புறம் யாரும் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் அவருக்கு இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு நீரையும் சோவியும் சாக்குறாவே கேட்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க. சாக்குறாவும் பார்த்தான் சரி எப்போ போறோம் அவர் வீட்டுக்கு. அவன் கேட்ட அடுத்த நிமிஷமே இதை கேட்டுட்டு ஹாப்பியான சும்மாக்கி அவன் மூணு பேரும் அப்படியே பிடிச்சி நசுக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க வீட்டுக்கு போக அந்த வயசானவரும் தங்க வைஃப் கூட நின்று எல்லா விதமான போட்டோஸ் ஆல்பம் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கேன். அதுல ஒரு போட்டோ காமிச்சு அடுத்த நிமிஷம் ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு குடிச்சு இந்த தீய துப்புறான். டே சாக்குறா என்ன ஆச்சு உனக்கு தெரியுனே? சோகம் ஒன்னும் இல்லை நீரே. சாக்குறா வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டான். ஒன்னும் இல்லை, ஏன்னா அந்த போட்டோல ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல க்ளோஸா நின்றுட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி அவன் யோசிச்சு பார்த்துருப்பான். அதனாலதான் இப்படி இருக்கான். அதான் நான் சாக்குறேன் சூப்பரே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் அந்த வயசானவர்கிட்ட அதான் உங்களுக்கு தெரியாது இந்த பையன் இருக்கானே சாக்குறான், இவன் எப்பெல்லாம் ரொமான்டிக்கான விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கறானோ அப்பெல்லாம் இவன் முகம் வந்து சிவக்கும். அது பார்க்கவும் காமெடியா இருக்கும் தெரியுமா? அப்படியா? உண்மையா சொல்ல போனா எனக்கு ஹாப்பி ஃபன் எல்லாமே யுமேமியா சொல்லி தான் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். உண்மையிலே பாக்கி வந்து யுமேமியா கிட்ட பிடிச்சிருக்குன்ற ஒரு விஷயம் சொன்னதுனாலதான் எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. இது கிட்ட அவரும் ஷாக்காக இவ்வளவு நம்ம கிட்டே அதெல்லாம் ஏன் இந்த இதில் சொல்லிட்டு இருக்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அவர் ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கிறது ஹீரோ பார்த்துட்டு இதுக்கெல்லாம் ஒன்றும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யுமேமியா ரொம்ப ஒரு நல்ல பையன், அவன மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைச்சது நல்லா தரமா சொல்லிட்டு சுபாக்கியம் பேசிட்டு இருக்கிறது பார்த்துட்டு அந்த வயசானவரை கண்கலங்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக நீங்க அழுகுறீங்க? ஒன்றும் இல்லை, இது எல்லாமே என்னுடைய ஒய்ஃபோடைய நினைவுகளை தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா எங்க ரெண்டு பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்போ ஓப்பனாவே பேசுற மைண்ட் செட்டை கொண்டு கிடையாது, எல்லாத்தையுமே நானா தான் புரிஞ்சுப்பேன். அது போல சுபாக்கி நீ இந்த இடத்துல கிடையாது, இருந்தாலும் புரியுது இதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, என்னதான் உங்களுடைய ஒய்ஃப் இந்த இடத்த விட்டு மறைஞ்சிருந்தாலுமே அவங்க உங்களை ரொம்ப விரும்பியிருக்காங்க. அதனால அவங்கள நினைச்சு நீங்க ஃபீல் பண்றதை விட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி போகணும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு கட்டத்தில் முடிய போறதுனால முடிவு வரைக்குமாச்சும் நம்ம கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணிட்டு போனோம்ல அப்படின்னு இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்றது கேட்டுட்டு அந்த வயசானவருக்கு புரியுது. ரொம்பவும் நன்றி குட்டி பசங்களா. உண்மையிலேயே என்னோட வயசுல இந்த அளவுக்கு புரிதல் இல்லைனாலும் ஓரளவுக்கு என்ன நல்லாவே புரிய வச்சிருக்கீங்க உங்களுடைய வயசுல. ரொம்பவும் நன்றி. என்ன மன்னிச்சிரு, நான் தப்பா எல்லாமே புரிஞ்சுட்டு இருக்கேன். உன்னை பிரிஞ்சு இருந்தனால இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது, நீ எப்பவுமே என் கூட இருக்கன்றதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் சொன்னா. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிக்கிறோம். அப்புறம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிறகு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக்கும் போட்டுருங்க. அடுத்த எபிசோடு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோட ஃபைட் வந்தால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபைட் வரும்ன்றது நான் நம்புறேன். அதனால அடுத்த எபிசோட என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.